ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அதோடு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அதை தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தேனால் திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தாலேனால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம்.
அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36லேருந்து 11:12 நிமிஷம் 12 வருடம் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கவர் இப்போ உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 7.5 சனியில் ஜென்ம சனி வருது. தேவையில்லாமல் அவமானம், அசிங்கம், இந்த மாதிரியான விஷயங்கள், மென்டல் ப்ரெஷர், அதாவது மன அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய, தேவையில்லாத பேச்சுக்கு ஆளாக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11 இருக்கிறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. 21/2/2026 பார்த்தோன்னா அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல 5 கிரகம் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 5 கிரகம் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் சனி, ராகு, 5 கிரகங்கள் இருக்குது 12ஆம் இடத்துல. தூங்க விடாது, தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பு, எல்லா தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி எல்லாரும் சேர்ந்து போய் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியில் போகிறது, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகிறது, அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, வேலையை விட்டு வேலை மாறுறது, இது எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தில் பார்த்தீங்களே, ஆனால் எடுத்தது அதாவது வீடு மனை வாங்கக்கூடியது இந்த லீகல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து, என்கம்ஃபரன்ஸ் எல்லாம் ஜாகிரதையாக பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது பார்த்தோன்னா 8-9ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், 9-10 அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இது வந்து அதாவது 9-10 8-9ஆம் அதிபதியெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும், தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வாட்டி செலவுகள் சற்று சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதீதமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் லிட்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி லீகாலிட்டி செக் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும். அதை தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் மாறுதல்கள், வேலையில் வந்து உங்களுக்கு ஏற்றம் கொடுத்து மாறுதல்கள் கொடுப்பாங்க. அதாவது உங்களை பொசிஷனை ரைஸ் பண்ணி மாறுதல் கொடுப்பாங்க. இருந்தாலும் மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, கடல் வாணிபம் செய்பவர்கள், அதை தவிர வந்து கடல் பிராணிகள் வியாபாரம் செய்பவர்கள், ட்ரேடிங் பண்ணுறவங்க, தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, தங்கம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் இந்த மாதத்தில். உங்களுக்கு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர தென்னை மரம், தென்னை தோப்பு இதெல்லாம் வச்சுருக்கவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா செலவுகள், தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாகும். ஏன்னா 3ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் முயற்சிகள் வெற்றி அடையும். இருந்தாலும் சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்து அதுக்கப்புறம் முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் வெற்றி அடையும்னு சொல்கிறோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம். அந்த மறையக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வேண்டாம், பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரியான செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சு இளநீர் வாங்கி கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக மாறுதல்கள் வரும். அதாவது பிரச்சனைகள் சுலபமாக சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விட்டு விலகும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் வந்து ஜென்ம சனியில் அமர்றார். பொறுமையாக இருக்கிறது நல்லது. மனக்குழப்பங்கள், தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் இது எல்லாமே வரும். எல்லா இடத்துலையும் சற்று பிரச்சனைகள் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருந்து இந்த காலத்தை கழிப்பது ரொம்பவுமே நல்லது.